Welcome to Future Vision Study Center, Salem. UGTRB Zoology, First Unit, Carolus Linnaeus அவர்களை பற்றி பார்க்கலாம். Carolus Linnaeus அவர்களோட டைம் பீரியட் 1707 to 1778. He was a Swedish botanist, zoologist, physician. He was known as the father of modern taxonomy. நவீன வகைப்பாட்டியலின் தந்தை. அப்போ பாரம்பரிய வகைப்பாட்டியலின் தந்தை யாருன்னா அரிஸ்டாட்டில். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க, அரிஸ்டாட்டில். நெக்ஸ்ட் பாருங்க, he provide the scientific naming of plants and animals. பைனாமியல் நாமன்க்ளேச்சர், இருசொற் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தினாரு. மாடர்ன் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனை ப்ரொவைட் பண்ணாரு. அதனால தான் இவரை நம்ம ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பைனாமியல் நாமன்க்ளேச்சர், இருசொற் பெயரிடும் முறை. ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் ஒவ்வொரு ஆர்கனிசத்துக்கும் ரெண்டு நேம் இருக்கும். ஒன்று ஜீனஸ் நேம், இன்னொன்று ஸ்பீசிஸ் நேம். ஜீனஸ் நேம் ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர், ஸ்பீசிஸ் நேம் ஸ்டார்ட் வித் ஸ்மால் லெட்டர். இது ஹியூமன் பீயிங்ஸோட சயின்டிஃபிக் நேம். நெக்ஸ்ட் பாருங்க, ஹைரார்கியல் டாக்ஸா, கீழிறங்கு படிநிலையை அறிமுகப்படுத்தினாரு. ஒரு உயிரினத்தை வகைப்படுத்தும் பொழுது 7 வகைப்பாட்டு படிநிலையில வகைப்படுத்தினாரு. கிங்டம், பைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ். இந்த 7 ஸ்டெப் இவரோட படிநிலையில் இருக்குதுன்னு எல்லா டெக்ஸ்ட் புக்லேயுமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த பைலம்ங்கிறத அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாருன்னு பார்த்தோம்னா என்ஸ்ட் ஹெக்கல் அப்படிங்கிறவர் 1866 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இவர் 2 புக்கு பப்ளிஷ் பண்ணியிருப்பார். சிஸ்டமா நேச்சுரே, ஸ்பீசிஸ் பிளான்டேரம். சிஸ்டமா நேச்சுரே அப்படிங்கிறது மாடர்ன் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனுக்கு ஃபவுண்டேஷனாக இருக்குது. 1735 பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அடுத்து ஸ்பீசிஸ் பிளான்டாரம் அப்படிங்கிறது பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர், தாவரங்களுக்கு பெயரிடுவதற்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. 1753 பப்ளிஷ் பண்ணியிருப்பார். அப்போது தாவரங்களுக்கு பெயரிடுவதற்கு ஸ்பீசிஸ் பிளான்டாரம் அப்படின்னா, விலங்குகளுக்கு பெயரிடக்கூடியது இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமன்க்ளேச்சர், ICZN. இது எதில் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதே சிஸ்டமா நேச்சுரே அப்படிங்கிற புக்கு 10th எடிஷனில் 1758 பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும் பொழுது அதில் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேங்க, இப்போ நம்ம பார்த்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் வாஸ் நாட் ப்ரொபோஸ்ட் பை கரோலஸ் லினேயஸ். கரோலஸ் லினேயஸ்னால ப்ரொப்போஸ் பண்ணப்படாத டாக்ஸானமிக் கேட்டகரி எதுன்னு நமக்கு தெரியும், பைலம். ஏன்னா பைலமை யார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, என்ஸ்ட் ஹெக்கல் அப்படிங்கிறவர் தான் இன்க்ளூட் பண்ணார் 1866. UGTRB Zoology 2016 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பைலம் ஆஸ் ஏ டாக்ஸானமிக் கேட்டகரி வாஸ் இன்ட்ரடியூஸ்டு இன் எந்த இயர், 1866. யாரு, என்ஸ்ட் ஹெக்கல் மூலமா. இது UGTRB Zoology 2021 கேட்டிருக்காங்க. Which edition of Systema Naturae is considered the starting point of zoological nomenclature? அதாவது சிஸ்டமா நேச்சுரேங்கிற புக்கோட எந்த எடிசன் ஜுவாலஜிக்கல் நாமன்க்ளேச்சரை ப்ரொவைட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியும், 10th எடிசன் 1758. சரிங்களா, இந்த கொஷின் PGTRB Zoology 2017 கேட்டிருக்காங்க. ஓகேங்க, தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.